நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ள சூழலில் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்புராமன். விஜய் நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார். எப்பொழுது அங்கு செல்வார் என்று எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னத்தில் உள்ள தனியார் கல்லூரி நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்பொழுது வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பாஸ் ஆனது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2000 பேர் மட்டுமே பங்கேற்கக்கூடிய வகையில் QR கோடுடன் கூடிய பாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த QR கோடுடன் கூடிய பாஸ்களை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மக்களுக்கு நேற்றைக்கு வழங்கினார்கள். சரியாக இன்று காலை 11 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஸ் வைத்திருப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு கட்டாயமாக அனுமதி கிடையாது. நிர்வாகிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பொதுமக்களும் தமிழக வெற்றி கழகத்தினரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது விஜய் காஞ்சிபுரத்தை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அவரது வாகனம் தற்பொழுது காஞ்சிபுரத்தை நோக்கி அந்த மக்கள் சந்திப்பிற்காக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு 41 பேர் பலியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சரியாக 1.5 மாதங்களுக்கு பிறகு விஜய் தற்போது பொதுமக்களை சந்திக்க இருக்கிறார். எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக கட்டமாக காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியை தேர்ந்தெடுத்து அங்கு உள் அரங்கில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். குறிப்பிட்ட அளவிலான மக்கள் 2000 பேர் மட்டும் அமரக்கூடிய வகையில் அவர்களுக்கு மட்டும் பாஸ் கொடுத்து முதலில் அவர் அந்த மக்கள் சந்திப்பை தற்போது அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த மக்கள் சந்திப்பை தொடங்கியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு ஆயத்தமாக வரக்கூடிய விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கு சுற்றுப்பயணத்தை எல்லாம் மேற்கொண்டார். கரூர் துயர சம்பவம் என்பது அவருடைய அந்த சுற்றுப்பயணத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது. இதன் பிறகாக அதற்கெல்லாம் முடிவு கட்டும் வகையில் தற்பொழுது மீண்டும் காஞ்சிபுரத்திலிருந்து அவர் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். தனியார் கல்லூரியில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து விஜய் தற்பொழுது புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சுப்புராமன், அங்க காஞ்சிபுரத்தில் ஏற்பாடுகள் எந்த அளவில் தயார் நிலையில் இருக்கின்றன? அங்கு மக்கள் வர தொடங்கிவிட்டார்களா? அது குறித்தான விவரங்கள். நீங்கள் குறிப்பிட்டது போலவே சரியாக 11 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் கல்லூரி என்பதால் அந்த கல்லூரியை சுற்றி முழு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. தனியார் பாதுகாவலர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த கல்லூரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தகர சீட்டுகளால் மூடப்பட்டிருக்கிறது. வேறு யாரும் தொண்டர்களால் பொதுமக்கள் வேறு யாரும் அந்த தனியார் கல்லூரி வளாகத்திற்குள் வரக்கூடாது, வேறு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் அவர்கள் அந்த 2000 பேருக்கு பாஸ் என்பதை வழங்கியிருக்கிறார்கள். அதை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த முழு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்களை பொறுத்தவரை காலையிலிருந்து அங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த 2000 பாஸ் வைத்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் தொண்டர்களை தவிர்த்து மற்ற தரப்பினரும் விஜய் அந்த பகுதிக்கு வரக்கூடிய நிலையில் அங்கு குவிந்திருக்கிறார்கள். காலையிலிருந்து குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜய் எப்போது வருவார், அவரை எப்போது காணலாம் என்ற ஒரு ஆவலுடன் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஸ் வைத்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த முழுமையான அந்த பாஸை ஸ்கேன் செய்து QR கோடுடன் கூடிய அந்த பாஸை ஸ்கேன் செய்து அதன் பின்பாகவே அவர்கள் கல்லூரிக்குள் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். அதற்கு அந்த மக்கள் சந்திப்புக்கு தற்போது விஜய் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக அவர் அங்கு செல்கிறார், மக்களை நேரடியாக சந்திக்கிறார். அந்த 2000 பேருடன் நேரடியாக கலந்துரையாட இருக்கிறார். பொதுவெளியில் அந்த பிரச்சாரம் மேற்கொள்வதை விட தற்போது ஒரு மாற்று ஏற்பாடாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த உள் அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த 2000 பேருக்கு மட்டுமே QR கோடுடன் கூடிய அந்த அனுமதி அட்டை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் நெசவாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் என்று பல தரப்பட்டவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அவர்களுக்கு அந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தலைவர் மட்டுமல்லாமல் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் அந்த கூட்டத்தில் பேச இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம், சிப்காட் தொழிற்சாலை
இந்த பட்டு நெசவாளர்களுடைய பிரச்சனை. காஞ்சிபுரம் என்றாலே பட்டுக்கு பேர் போன ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் தற்போது அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையின் 2வது விமான நிலையம் அமையக்கூடிய பரந்தூர் பிரச்சனை குறித்தும் இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறார். அது குறித்தான மக்களும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய தனியார் கல்லூரி முழுவதுமாக தனியார் பாதுகாவலர்களுடைய அந்த பிடியில் வந்திருக்கிறது. அவர்கள் சுற்றிலும் சுழன்று அந்த பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். எந்த அசம்பவம், அதாவது கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவம் என்பது இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அதிலிருந்து விஜய் தற்போது மீண்டு 1.5 மாதங்களுக்கு பிறகாக மக்களை சந்திக்கிறார். வேறு எந்த ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக தனியார் பாதுகாவலர்களை வைத்து, நிர்வாகிகளை வைத்து விஜய் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். சரியாக 11 மணிக்கு அங்கு செல்ல இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. 11 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் அங்கு சென்று நிகழ்ச்சியை தொடங்கி அவர் மக்களிடையே உரையாற்ற இருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.